ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காத விரும்பி சாப்பிட்ற டேஸ்ட்டில் அட்டகாசமான கருவேப்பிலை சாதம், அப்பளம் பொரிச்சது, இட்லிக்கும் கருவேப்பிலை பொடி தான் 2 நாளாக செஞ்சுட்டு இருந்த ஸ்வீட்டு தான் இன்றைக்கும் ஸ்நாக்குக்கு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, வரமிளகா தேவையான அளவு வெறும் வாணலில் 3 to 4 நிமிஷம் மிதமான தீயில் நல்லா வாசனை வர அளவு வறுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசிடணும். எனக்கு டைம் இல்லாததுனால நான் ஈரத்துலேயே போட்டு நல்லா மொறுன்னு வறுத்துக்கிட்டேன். டைம் இருந்தால் ஈரத்தை தொடச்சிட்டு கூட வறுத்துக்கலாம். எள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கணும். பூண்டும் கைப்பிடி அளவு வறுத்து எடுத்துக்கணும். பருப்போட பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும். கருவேப்பிலையும் பூண்டும் தனியாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ நல்லெண்ணெய் சூடேறினதும் 1 கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, 1 கைப்பிடி அளவு வேர்க்கடலை தோல் உள்ளதும் தோல் இல்லாததும் சேர்த்து நல்லா வறுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிய விட்டு பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடியும் சேர்த்து தேவையான அளவு வடித்து வச்சுருக்கிற ரைஸையும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.